இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்துவோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளந்திரை கோலுமையச்சனை நந்தி மலந்தனை ஞான கொடுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன் எடுக்கும் மாட்களை என்னும் தமிழ் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட கடற்கை ஐந்துடை தாழ் சமீ நீர் முடி கடற்களிற்றை மறுத்தும் இருத்துவான் சீனக்கலவ செந்தாமரை பூம் ஆதரசிலம்பு பறையிசை பாட பொன்னலை யாரும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கு வளர்ந்த அழகிழ்வன் வேலை வயிறும் பெரும்பாலக் கூடும் வேகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சேகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீரமேனியும் நான்ற வாயும் நாயிரம் மூன்று கண்ணும் மதச்சுவனும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் இரண்ட முப்பொறி நூல் திகழ் மொழிமாகும் சொற்பரங்கடந்த துரியமையாக அற்புதம் நின்ற கற்பகக்களிலே முப்பழம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுது ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்த உண்ணி மாயா பிறவி மறக்க முகத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து குழந்தனில் புகுந்து குருவழி ஆகிய குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறந்து பொருளென வாழாமலை நான் மகிழ்ந்தனக் கருணி போராட்டத்தால் குழுவினை களைந்தேன் உவட்டா உபதேசம் புகட்டு என் செவிகள் ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை மறக்கும் வாதம் இங்கொரு கருணையின் இனிதனக் கருணி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கழிந்து தலமொரு நான்கும் தந்தனக் கருணி மனமொரு மூன்றில் மயக்கம் மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அழைப்பதும் காட்டி ஆறாகாலத்து அங்குச இளையும் பேரா எழுத்தி பேச்சுரை அறுத்து இளை விங்களையும் எழுத்தை அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்க பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை விண்கள் மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூன்று கடலை ஆளால் எடுக்கும் கருத்தறிவித்து அமுத நிகழும் ஆதிக்கம் இயக்கம் குமுத சகாயம் குலத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூரமும் சதுர்முக சூக்ஷ்மமும் என் முகமான இருவருக்கருளி உரியற்ற காயம் புலப்பட எனக்கு பெரியற்ற நிலையும் தரிசனப்படுத்தி கருத்திருக்கால வாயில் காட்டி இருத்தி முத்தி இருவருக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து உன்னை வினையின் முதலை களைந்து வாக்கு மனமும் இல்லாமோலயம் தேக்கிய சிந்தை நிறுவித்து இருள்வெளி இரண்டிற்கும் முன்னிடம் என்ன அருள் தரும் ஆனந்த கருத்தென் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி
சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி மனதிற்கு அருவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்முற்றின்ற கண்மொழி காட்டி இடமும் நீரும் விளங்க நிறுத்தி ஊர்மையை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச களத்தில் அரும் பொருள் தன்னை நெஞ்ச களத்தில் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தையாண்ட வித்தட விநாயக விளைதவழி ஆறிலே கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வேட்கை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செப்பேல் மங்கை வாழ்க ஆனந்தன் அரங்கு வாழ்க மாறிலாடி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் முகில் மலாவதிக மண்வளம் சுரக்க மன்னன் கோரை அரசீக ஒளியில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரண்கள் போகுக நல்தவம் வேண்மல்க நேர்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹர ஹர நம பார்வதி பரதே சிவனே போற்றி. வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருளான உமையூர் பாகனின் புத்திரனாய் விளங்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே நமது ஆலயத்தில் நம்மளோட கோவிலில் வந்து எல்லா வருஷமும் இந்த விஷுக்கணி பூஜையானது வருஷா வருஷம் நிகழப்பட்டு வருகின்றது. இன்னைக்கு காலையில கரெக்டா 9 மணிக்கு 10-11 மணிக்குள்ள மகா கணபதி ஹோமம், மகா கணபதிக்கு அபிஷேகம், அப்புறம் வந்து மகா கணபதி தீபாரணை எல்லாமே நிகழப்பட்டது. ஒரு சுமார் 12 மணிக்கு இந்த அலங்காரம்லாம் ஆரம்பிச்சோம். ஒரு 5-5:30க்கெல்லாம் முடிஞ்சது இந்த அலங்காரம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் எடுத்திருக்கு. எல்லாமே மக்களோட ஒத்துழைப்பு தான். எல்லாமே ஒருத்தர் கொடுக்கல, எல்லாமே ஒவ்வொரு காய்கறி, ஒரு பழங்கள் ஒருத்தர் கொடுத்தது, ஒரு ஃபேமிலி கொடுத்தது. அதனால கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க இருந்து வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வருஷத்தோட பேரு வந்து தமிழ் வருஷத்துக்கு 60 வருஷம் இருக்கு. அதுல இந்த வருஷத்தோட பேரு விஸ்வாவசு அப்படிங்கிற பேரு. இந்த வருஷத்துல மக்கள் என்னெல்லாம் வேண்டிருக்கீங்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கணபதி கிட்ட வேங்க. ஏன்னா அவர் தான் மூல கடவுள், முதல் கடவுள் அவர் தான் கணபதி. கணபதியை ஆரம்பிச்சுட்டு என்ன காரியம் தொடங்கினாலும் அந்த காரியம் கண்டிப்பா வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. அதனால எல்லாரும் கோவிலுக்கு அடிக்கடி வாங்க, வந்துட்டு மகா கணபதியை எல்லா கடவுளையும் வேண்டுங்க. இந்த வருஷம் உங்க எல்லாத்துக்குமே என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிறது மகா கணபதியின் அருளோட வேண்டிக் கொள்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதவே. गणपति भाग्यमिदम्